ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேபி விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு வாட்டை குக்கிங் டே பார்க்கலாம். பிகாஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்ச் தான், நான்வெஜ் சமைச்சிருக்கேன். இந்த புக் ஆல்ரெடி நம்ம விலாக்ஸில் காட்டியிருக்கேன். டோன்ட் பிலீவ் வாட் யூ திங்க் அப்படின்றது. நான் ஆல்ரெடி ஒரு 80% படித்து முடிச்சிட்டேன். ஆனால் அந்த 20% படிக்கிறதுக்கு முன்னாடியே ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்புறமா அப்படியே பிரேக் விட்டுட்டேன். இப்போ ஒரு 1 வீக்குள்ளவே படித்து முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 10 பேஜஸ் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பெங்களூர்லேயுமே இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நான் ஹாட் வாட்டர் குடிக்கிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ ஹாட் வாட்டர் எடுத்துக்கும் போது நான் 2 லிட்டர்ஸுக்கு மேலே குடிக்கிறது இல்லை, நான் மானிட்டர் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ இந்த பெரிய வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இதில் தான் நான் தண்ணி குடிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி குடிக்கும்போது ரூம் டெம்பரேச்சர் வாட்டர், பட் மோர் தென் 2.5 லிட்டர்ஸ் குடிக்கிற மாதிரி இருக்குது. நான் குக் பண்ணாலும் சரி, இல்லை படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வேலை பார்த்தாலுமே பக்கத்தில் எனக்கு இந்த வாட்டர் பாட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்க முடியும். உங்களுக்கும் ஒரு டிப் கொடுக்குறேன். நீங்கள் தண்ணி நிறையா குடிக்காத ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சுக்கோங்க. ஸோ எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு குடிக்கணும்னு தோணும். ஸோ நீங்கள் குடிச்சிடுவீங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் இருந்தது. ஸோ ஃபைபருக்காக வேணுமே அப்படின்றதுக்காக கத்திரிக்காய் பொரியல் மாதிரி பண்ணிடலாம். அது கூடவே ப்ரான் சமைச்சிக்கிறலாம் அப்படின்னு நினச்சேன். எப்போவுமே நம்ம நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா அது கூடவே சேர்த்து ஏதாவது ஒரு காய் கண்டிப்பாக சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு ப்ரோட்டீன் கூட ஃபைபரும் சேர்ந்து கிடைக்கும். இந்த பேன் என் ஹஸ்பண்ட்காக மார்னிங் குக் பண்ணி கொடுத்தது. ஸோ அதே பேனில் தான் இப்போ கத்திரிக்காய் பண்ண போகிறேன். இது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சிம்பிள் வே ஆஃப் குக்கிங் தான், பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கத்திரிக்காய். நான் தேங்காய் துருவல் எதுவுமே ஆட் பண்ணலை. கொஞ்சமாக கடுகு மட்டும் போட்டுக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு இந்த டைம் என்கிட்ட இல்லை, அதனால் போடலை. கடுகு போடும்போது கையில் கொஞ்சம் சுட்டுக்கிட்டேன். இன்றைக்கி 2 இடத்துல நல்லா சூடு வாங்கிட்டேன். காஞ்ச மிளகா 2 போட்டிருக்கேன். அது வெடித்து வரும்போது கத்திரிக்காய் போட்டு அது கூட டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா அதை சாட்டே பண்ணிகிட்டே இருந்தேன். வேறு எந்த ஸ்பைசஸும் பெருசாக ஆட் பண்ணவே இல்லை. இந்த காஞ்ச மிளகாயோட காரமே சரியாக தான் இருந்தது. அதுக்கு மேலே நான் லைட்டாக பெப்பர் பவுடரும் போட்டேன் இல்லையா, ஸோ எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. கத்திரிக்காய் மட்டும் நான் எவ்வளோ நேரம் வதக்குனாலுமே அது நல்லா குக்காய் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருக்காது. ஏன்னா கொஞ்சமாக தான் ஆயில் போட்டு வதக்குவோமா, ஸோ அது பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடி தான் குக் பண்ணேன். அப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம் குக் ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அலிஷியஸ் ஆப்பில் வாங்கினேன். இந்த ப்ரான்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். இது அவங்களே நல்லா க்ளீன் பண்ணி டிவைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ உள்ளே எந்த அழுக்குமே இருக்காது. நம்ம ஒரு 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ண வேண்டியது தான். ப்ரான்ஸ் ஃப்ரை மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். கோகோனட் ஆயில் விட்டுட்டு அதில் ஜீரகம் போட்டிருந்தேன். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லாவே கருவேப்பிலை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரான்ஸை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். ப்ரான்ஸோட ஸ்மெல் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிறையவே மஞ்சள் தூள் சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் சைட் பை சைடு அந்த கத்திரிக்காய் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக அந்த அடுப்பில் வச்சுருந்தேன். பிகாஸ் கத்திரிக்காய் கொஞ்சம் சொதன்னு சாப்பிட்டா எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதனால தான் அந்த சைடு சிம்மில் வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு ஆகிட்டுருக்குமே அப்படின்ட்டு. இந்த ப்ரான்ஸ்லேருந்து அதுவே தண்ணி வரும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றவே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி பண்ணலை, ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது கூடவே நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய், சீரகம், சோம்பு இது 3மே நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். நல்லா பேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அரைச்சிட்டு அதை ஃப்ரீசரில் வச்சு க்யூப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். எவ்ரி டைம் அதை என்னால் போட்டு பிளெண்டரில் அரைக்க முடியலை, லைக் மிக்சியில் அரைக்க முடியலை. ஏன்னா மிக்சியோட ஜார் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 1 week to 10 daysக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமே அது கூட வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் அப்படின்னு. ஒரு 10 minutesலேயே ப்ரான்லேருந்து நல்லா தண்ணி வந்துச்சுங்க. அந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா குக்காகி தான் இருந்தது. அப்படியே எடுத்திருந்தேன்னா கொஞ்சம் நல்ல கிரேவியோடு இருந்திருக்கும். கிரேவின்னு சொல்ல முடியாது, மேலே கொஞ்சம் மசாலா ஒட்டின மாதிரி இருந்திருக்கும். நான் நல்லா ரோஸ்ட் ஆகணுன்றதுக்காக இன்னும் ஒரு 5 minutes வச்சுட்டேன். அப்படி சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கணும், பட் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருந்தனால சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி, பைனாப்பிள் வீட்டில் இருந்தது, நல்லாவே பழுத்து இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு வேணுன்றதுக்காக கட் பண்ணி வைக்கலான்னு எடுத்துகிட்டு இருக்கேன். எப்போவுமே இந்த சிலிக்கான் ஹேண்டில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதை கட் பண்ணுறதுக்கு. அதை நான் பெருசாக பாத்திரங்கள் தூக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணுறது
பண்ணுறது கிடையாது. எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் வச்சேன்னா மட்டும் அது சூடாக இருக்கும். ஸோ அதை தூக்குறதுக்கு யூஸ் பண்ணுவேன். மற்றபடி என்கிட்ட இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து நல்ல ஒரு பிடி தான் வச்சுருக்கோம். அதை தான் பிடிச்சி தூக்குவேன். ஆனால் இந்த ஃப்ரூட் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது எனக்கு. இந்த பைனாப்பிளில் ஒரு பக்கம் மட்டும் கெட்டு போன மாதிரி இருந்துச்சு. முக்கால்வாசி பழம் நல்லா தான் இருந்தது. சரின்னு அந்த போர்ஷன் மட்டும் எடுத்து வச்சுட்டு மித்த இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இது அட் அ டைம் அப்படியே சாப்பிட முடியாது. இதில் ஒரு பாதி எடுத்துகிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். இன்னும் மீதி வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவோம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 வேளைக்கு நல்லாவே சாப்பிட முடியும். நிறையவே சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்டியான என்னோடய ஃபேவரட்டான ஃபுட் எல்லாமே ரெடியாக இருக்குது. என்னோடய ஃபேவரட்டான ஃப்ரூட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சை சூப்பராக முடித்தேன். மார்னிங் எழுந்ததுமே நான் ரசம் வச்சுட்டேன். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரசம் ரைஸ் கொடுத்து விடலான்னு நினச்சேன். ஆனால் கொடுத்து விட முடியல பிகாஸ் ஆஃப் பவர் கட். நீங்கள் யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கலன்னா ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் 11. அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான வாட்டை ஈட் நடை வாட்டை குக்கி நடை ஹஸ்பண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் மேக்கப் ஸ்கின் கேர் வெயிட் லாஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.